ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். இன்னைக்கு பார்க்க போற கேம்ல பாத்தீங்கன்னா நம்மள ஒரு சைடு ஃபுல்லாவே நம்மளுடைய யானைப்படை, குதிரைப்படை அண்ட் மந்திரிய தொடாம ஒரு கேம் ஃபுல்லா ஆட சொன்னா நம்மளால ஆட முடியுமா? அண்ட் எதிர்பாராத நேரத்துல நம்ம கிட்ட ஒரு குயின் சாக்ரிஃபைஸ் பண்ணா அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு சைடுல நம்ம ஒரு படையை தொடாமையும் இருக்கிறோம் அண்ட் இன்னொரு சைடுல நம்ம கிட்ட ஒரு குயின் சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. அதை நம்ம எப்படி எதிர்கொள்ள போறோம் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம இன்னைக்கு இந்த கேம் மூலியமா நம்ம பார்க்க போறோம். இந்த கேம் உண்மையிலேயே ரொம்பவே எக்ஸைட்டிங்கா இருக்கும். சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நான் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீ யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணனா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த கேம் பாத்தீங்கன்னா 1853ல விளையாடப்பட்ட கேம். இந்த கேம்ல அலெக்சாண்டர் பெட்ரோவ் ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் அலெக்சாண்டர் ஆஃப்மன் பாத்தீங்கன்னா பிளாக் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கேம்ல ஒயிட் எப்படி ஸ்டார்ட் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா E4 E5. இப்ப F4 இந்த இடத்துல E takes F4 பிஷப் C4. இது கிங்ஸ் கேம்பிட் அக்செப்டட். இது பிஷப்ஸ் கேம்பிட்னு சொல்லுவாங்க. அதுலயே இப்ப குயின் H4 செக் வருது. ஓப்பனிங்லயே பிளாக் குயினை வச்சு ஒரு செக் தராரு. இப்ப கிங்க மூவ் பண்ணிக்கிறாரு ஒயிட் ஓப்பனிங்லயே. இப்ப G5 பிரஸ் பண்றாரு. இந்த பான்ஸ் எல்லாம் ஃபுல்லா பிளாக் புஷ் பண்ணிட்டு கிங் சைடுல ஒரு பிரஷரை கிரியேட் பண்ண ட்ரை பண்றாரு. இப்ப நைட் C3 பிஷப் G7. பிஷப் தூக்கி லாங் டைகனல்ல போடுறாரு. இப்ப D4 புஷ் பண்றாரு. ஒயிட் சென்டர் பண்ண ஸ்ட்ரைக் பண்றாரு. இப்ப நைட் E7 E5. சோ ஒயிட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய பானை அட்வான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நைட் F5. இந்த இடத்துல பிளாக் என்ன பண்றாருன்னா அவருடைய நைட்டை F5 க்கு கொண்டு வராரு. சோ ஓப்பனிங்லயே பாத்தீங்கன்னா மூவ் பண்ண பிசி திரும்பி மூவ் பண்றாரு. பட் என்னதான் மூவ் பண்ண பிசி திரும்பி மூவ் பண்ணாலுமே அவர் பண்றதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல கிங் மூவ் ஆயிட்டாரு அண்ட் எஃப் பானும் பாத்தீங்கன்னா ஒயிட் கிட்ட இல்ல. சோ அந்த இடத்துல அதிகப்படியான பிரஷரை போடலாம்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்றாரு. இப்ப நைட் F3 புஷ் பண்றாரு ஒயிட். இப்ப குயின் H5. இப்ப குயின் அட்டாக்ல இருக்கிறதுனால குயின் H5. இப்ப கிங் G1. இப்ப கிங் G1 உடைய மோட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா கிங் H2 ல போட்டு நெக்ஸ்ட் ரூக்க வெளியில கொண்டு வரலாம். இப்ப H6 புஷ் பண்றாரு பிளாக். H6 க்கு அப்புறமா இப்ப நைட் D5 கிங் D8. இந்த இடத்துல நைட் D5 ப்ளே பண்ணதுமே நெக்ஸ்ட் இந்த C7 ஸ்கொயர்ல ஒரு பிரஷர் தராரு. நீங்க நைட் எடுத்துட்டு A6 ல போட்டுலாம் இத பிளாக் பண்ண முடியாது. ஏன்னா பிஷப் டெக்ஸ் நைட் அவைலபிளா இருக்கு. நீங்க திருப்பி பான் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணாலுமே நெக்ஸ்ட் திருப்பி எப்படி இருந்தாலுமே இந்த நைட் ஃபோர்க் கண்டிப்பா பிளாக்கு வந்துரும். அதனால இந்த இடத்துல நைட் A6 ப்ளே பண்ணி இத பிளாக் பண்ண முடியாது. இந்த இடத்துல கிங் தூக்கிட்டு D8 ல போடுறாரு பிளாக். இப்ப H4 புஷ் பண்றாரு. நெக்ஸ்ட் H4 புஷ் பண்ணாதான் நெக்ஸ்ட் அவருடைய ரூக்க இந்த இடத்துல ஆக்டிவேட் பண்ண முடியும். இப்ப குயின் G6. இப்ப H takes G5. இந்த இடத்துல H5 ல ஓபன் பண்றாரு. இப்ப H takes G5. இப்ப ரூக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இப்ப ஒயிட் சக்சஸ்ஃபுல்லா அவருடைய ரூக்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டார். பட் இந்த இடத்துல ஒயிட் உடைய கிங் கொஞ்சம் சேஃப் இல்லாம தான் இருக்கிறார். அதே சமயத்துல பிளாக் உடைய பீசஸ் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இங்க பெருசா ஒயிட் உடைய கிங் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு பெருசா இல்ல. ஏன்னா பிளாக் உடைய பீசஸ் எல்லாருமே இந்த சைடுல ஒரு மொத்தமா டெவலப்பே ஆகாம அப்படியே புத்தம் புதுசா ஃப்ரெஷ்ஷா இருக்கிறாங்க. இந்த இடத்துல ஒயிட் ஃபர்ஸ்ட் பிரில்லியன்டான மூவ் ப்ளே பண்றாரு. அதாவது நைட் எக்ஸ் G5 ப்ளே பண்றாரு. இப்ப ஒயிட் என்ன சொல்றாருன்னா நீங்க தான் என்னுடைய கிங் சைட பிரேக் பண்ண ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணீங்க. இப்ப நானே ஹெல்ப் பண்றேன். நீங்க என்ன பண்ண முடியுமோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி ஒயிட் ப்ளே பண்றாரு. இந்த இடத்துல சப்போஸ் இந்த நைட் அக்செப்ட் பண்ணாம பிளாக் வேற ஏதாவது மூவ் ப்ளே பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல சிம்பிளா குயின் H5 ப்ளே பண்ணிக்கலாம். குயின் H5 மூலியமா நெக்ஸ்ட் குயின் F7க்கும் வரதுக்கு ரெடியா இருக்கிறாரு. சோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா பிளாக்கு த்ரெட்ஸ் எல்லாம் ஜாஸ்தியா வரும். அதனால இந்த பொசிஷன்லயே பாத்தீங்கன்னா இந்த நைட்டை பிளாக் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. இந்த நைட் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப பிஷப் டெக்ஸ் F4 வருது. பிஷப் டெக்ஸ் F4 க்கு அப்புறமா இப்ப குயினுக்கு ஒரு அட்டாக். இந்த பிஷப்பை இந்த நைட் கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால இப்ப குயின் G6 போறாரு. இந்த இடத்துல இப்ப இந்த பானை புஷ் பண்றாரு. E6 பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒயிட் கிட்ட இருந்து பிளண்டர். இந்த இடத்துல ஒயிட் ஆக்சுவலா E6 ப்ளே பண்ணாம அவருடைய குயினை D2 ல போட்டு கேம் சூப்பரா கண்டினியூ பண்ணிக்கலாம். ஏன்னா குயினை D2 ல போட்டு இந்த இடத்துல பிஷப் மூலியமா ஒரு ஸ்ட்ராங்கான டயகனல் ஃபார்ம் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் கிங்குக்கும் ஒரு சூப்பரான செக் தரலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம கடைசி ரூக்கையும் நம்ம ஆக்டிவா கேம்குள்ள கொண்டு வரலாம். பட் இந்த இடத்துல E6 ப்ளே பண்ணி ஒயிட் ஒரு பெரிய பிளண்டர் பண்ணிட்டாரு. பட் இந்த பிளண்டரை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் தான். ஏன்னா இந்த இடத்துல பிளாக்கு கரெக்டான மூவ் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க டீப்பான வச்சு இந்த பானை கேப்சர் பண்ணிருக்கணும். எதுக்காக டீப்பான வச்சு இந்த பானை கேப்சர் பண்ணிருக்கணும்னு நான் சொன்னா இங்க பிளாக்கு ஒரு பான் செயின் கிடைக்குது. அண்ட் டீப்பான வச்சு நீங்க வெக்கேட் பண்ணதுனால பிஷப் D7 ல ஒரு ஸ்கொயர் கிடைக்குது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இந்த நைட்டையும் ஃபாஸ்டா டெவலப் பண்ணிக்கலாம். இப்ப ஒயிட்டுடைய நைட்டுக்கு இங்க ஒரு அட்டாக்ன்றதால நம்ம நைட் தூக்கி E3 ல போடுறோம். இப்ப நைட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. நைட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா பிஷப் D7 ப்ளே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிளாக் அழகா அவருடைய நைட்டை C6 ல போட்டுக்கலாம். அண்ட் கிங்கையும் பாத்தீங்கன்னா சேஃபான ஸ்கொயர்ல
பொசிஷன்ல போட்டுக்கலாம். இப்ப ஒயிட் உடைய பிஷப்க்கு பாத்தீங்கன்னா எந்த விதத்திலுமே வந்து அட்டாக் பண்றதுக்கு பெரிய இடமே கிடையாது. இங்க வந்து குயின் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் லைட் ஸ்கொயர் பிஷப்ப பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பான்ஸுமே வந்து அடைச்சிக்கிட்டு இருக்காங்க. சோ எந்த விதத்திலுமே பாத்தீங்கன்னா ஒயிட்டால இந்த இடத்துல பிளாக் வந்து அட்டாக் பண்ண முடியாது. அண்ட் பிளாக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் இருக்கிறதுனால இந்த இடத்துல இருந்து பிளாக் கேம் வந்து சிம்பிளா பினிஷ் பண்ணிடலாம். இந்த இடத்துல பார்க்க வேண்டிய இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒயிட் உடைய கிங்கும் இங்க ஆல்ரெடி எக்ஸ்போஸ்ல இருக்கு. அண்ட் ஒயிட் உடைய இந்த சென்டர் பானும் ஆல்ரெடி இப்ப ஊசலாடிட்டு இருக்கு. ஏன்னா இந்த சென்டர் பானை ரெண்டு பீஸ் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒயிட் உடைய குயின் மட்டும் தான் இங்க கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. சோ ஆப்வியஸா ரெண்டு பீஸ் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பா சென்டர் பானை தான் கேப்சர் பண்ண போவோம். சோ சென்டர் பானை கேப்சர் பண்ணிட்டோம்னா இப்ப ஒயிட் உடைய பீசஸே ஃபுல்லா கொலாப்ஸ் ஆயிடும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் தான் எல்லாருக்குமே இருக்கும். இந்த இடத்துலயும் பிளாக் என்ன பண்ணிட்டாரு, பிஷப் டெக்ஸ் பான் பிளே பண்ணிட்டாரு. ஒயிட் உடைய சென்டர் பானை கேப்சர் பண்ணிட்டாரு. பட் இந்த இடத்துல எதிர்பாராத விதமா ஒயிட் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு குயின் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாரு. இந்த குயின் சாக்ரிஃபைஸ் பாத்தீங்கன்னா ஃபார்ச்சுனேட்லி ஒயிட் உடைய சைடுல இருந்து ஒரு பிரில்லியன்டான மூவா அமைது. எதனாலன்னு கேட்டீங்கன்னா குயின் வந்து இந்த முக்கியமான டயகனலை வந்து ஸ்லைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த டயகனலை வந்து நீங்க சப்போஸ் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம குயின் H8 செக் தரலாம். ஒயிட்டுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான டயகனல். இப்ப கிங்கால எங்கேயுமே போக முடியாது. குயினை வச்சுதான் கார்ட் பண்ணும். இப்ப பிளாக் உடைய குயின் போயிடும். அதனால இந்த டயகனலை மறைக்கிறதுக்காக சப்போஸ் குயின் எக்ஸ்சேஞ்ச் கேக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல சிம்பிளா நம்ம குயினை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப வந்து E-Tex F7 பிளே பண்ணிக்கலாம். E-Tex F7க்கு அப்புறமா இந்த F1 ப்ரோமோட் பண்றத பிளாக்கால தடுக்கவே முடியாது. ஏன்னா கிங் வந்து இப்ப E7க்கு வந்தாதான் தடுக்க முடியும். E7ல இந்த நைட் கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. கிங் வந்து E8 வர முடியாது. இந்த பான் வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நைட்டும் பாத்தீங்கன்னா இங்க தடுக்கல. அண்ட் முக்கியமா பிளாக் உடைய இந்த மூணு பீஸுமே பாத்தீங்கன்னா இங்க ஓம்ஸ் கோயிலே அப்படியே புத்தம் புதுசா ஃப்ரெஷ்ஷா இருக்கிறாங்க. சோ அவங்களாலே ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த ஒரு ரீசனால குயின் G7 பிளே பண்ண முடியாது பிளாக்கால. பிளாக் என்ன பண்றாருன்னா இந்த இடத்துல இந்த குயின் சாக்ரிஃபைஸ அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. நைட் டெக்ஸ் D4 பிளே பண்ணிக்கிறாரு. நைட் டெக்ஸ் D4க்கு அப்புறமா இந்த இடத்துல ஒயிட்டுக்கு ஒரு சூப்பரான ஃபாலோ அப் இருக்கு. அதுதான் பாத்தீங்கன்னா இந்த குயின் சாக்ரிஃபைஸ் உடைய மெயின் பர்பஸ். இந்த இடத்துல பான் டெக்ஸ் பான் பிளே பண்றாரு. பான் டெக்ஸ் பான் மூலமா நம்ம என்ன த்ரெட்டன் பண்றோம், இந்த F பானை நெக்ஸ்ட் நம்ம குயினா ப்ரோமோட் பண்ற த்ரெட்டன் பண்றோம். சோ இதுக்கு கண்டிப்பா இப்ப பிளாக் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த இடத்துல பிளாக் ஃபர்ஸ்ட் நைட்டை வச்சு ஒரு செக் தராரு. இப்ப நீங்க பானை வச்சு நைட்டை கேப்சர் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பான் வந்து பின்ல இருக்காரு. அதனால இப்ப கிங்க விலக்கிக்கிறாரு ஒயிட். கிங்க விலக்குனதுக்கு அப்புறமா இப்ப குயின் டெக்ஸ் F7. சோ கண்டிப்பா இந்த பானை வந்து நம்ம கேப்சர் பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா இந்த பான் வந்து நெக்ஸ்ட் ப்ரோமோட் ஆயிடுவாரு. இப்ப வந்து இந்த நைட்டை வந்து ஒயிட் கேப்சர் பண்ணிக்கிறாரு. இப்ப குயின் வந்து F5 வராரு. குயின் F5 வந்து என்ன பண்றாருன்னா இந்த பானை வந்து அட்டாக் பண்றாரு. நெக்ஸ்ட் கிங்குக்கும் ஒரு செக் போடும். இந்த இடத்துல ஒயிட்டுக்கு ஒரு சூப்பரான மூவ் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா பிஷப் டெக் C7 செக் தராரு. சோ நீங்க நினைக்கலாம் இந்த இடத்துல ஆல்ரெடி பிஷப் டெக் C7 வந்து நம்ம த்ரெட்டன் பண்றோமே. சோ பிஷப் டெக் C7 தடுக்கிறதுக்காக இந்த பானை குறுக்குல போட்டா என்ன அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் சிம்பிளா என்ன பண்ணிக்கலாம், பிஷப் G5 செக் தரலாம். பிஷப் G5 செக் மூலமா இப்ப கிங் வந்து D7 வராருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம திருப்பி வந்து நைட் F6 செக் தரலாம். நைட் F6 செக் மூலமா நம்ம வந்து குயினை வின் பண்ணிடலாம். இப்ப குயின் டெக்ஸ் நைட்டும் பிளே பண்ண முடியாது. ஏன்னா இந்த பிஷப் வந்து குயினை கேப்சர் பண்ணிடுவாரு. சோ அதனால எனிவே இந்த இடத்துல பிளாக் உடைய குயின் போயிடும். இந்த இடத்துல சப்போஸ் உங்களுடைய கிங் நீங்க E8ல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரூக் வச்சு E1 மூலமா ஒரு சூப்பரான செக் தரலாம். இப்ப திருப்பி கிங் வந்து விலகுறாருன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நம்ம பிஷப் H6 செக் தரலாம். கிங் திருப்பி G8க்கு எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறாருன்னா நைட் F6 செக் தரலாம். இது மூலியமாவும் நம்ம பிளாக் உடைய குயினை வந்து வின் பண்ணிடலாம். சோ எனிவே பாத்தீங்கன்னா ரெண்டு பிஷப் நைட் அண்ட் இந்த ரூக் காம்பினேஷன் மூலியமா நம்ம கிங்க செக்மேட் பண்றோம். அப்படி இல்லைன்னா பிளாக் உடைய குயினை வின் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என் கேம் குள்ள போயிட்டு அழகா பினிஷ் பண்றோம். இந்த பேக் ரேங்க் வீக்னஸ் வச்சு நம்ம அழகா பிளாக் உடைய இன்னொரு பீஸையும் நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ரீசன்னால பிளாக் இந்த இடத்துல அவருடைய பானை புஷ் பண்ணல. முக்கியமா பிஷப் G5 செக்க தடுக்கிறதுக்காக குயின் F5 பிளே பண்றாரு. குயின் F5 பிளே பண்றது மூலமா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த C2 பானையும் வந்து டேக் பண்ணிட்டு ஒரு செக் கொடுக்கிறதுக்கும் த்ரெட்டன் பண்றாரு. இந்த இடத்துல ஒயிட் வந்து பிஷப் டெக் C7 செக் தராரு. பிஷப் டெக் C7 மூலமா நைட் வந்து இந்த பிஷப்பை கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. சோ கிங் வெளியில தான் வந்து ஆகணும். கிங் வெளியில வந்ததுக்கு அப்புறமா இப்ப ரூக் E1 செக் வருது. ரூக் E1 பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட்டான மூவ். நம்ம கரெக்டான நேரத்துல ரூக்க வெளியில கொண்டு வரோம். இப்ப கிங் F8 வராரு. கிங் F8 வந்ததுக்கு அப்புறமா இப்ப சிம்பிளா பிஷப் வச்சு இன்னொரு ஒரு செக் தரோம். சப்போஸ் கிங் F8 வராம இந்த இடத்துல கிங் F7 வந்தா கூட நம்ம இந்த இடத்துல நைட் E7 செக் தரலாம். நைட் E7 மூலமா கிங்குக்கு ஒரு செக், நெக்ஸ்ட் குயினையும் நம்ம வின் பண்ணிடலாம். அதனால இந்த இடத்துல வந்து கிங் F8 வராரு. இப்ப இந்த பிஷப் மூலியமா ஒரு செக் வருது. இப்ப திருப்பி கிங் G7 வராரு. இப்ப திருப்பி நம்ம ரூக் மூலியமா ஒரு சூப்பரான செக் தரோம். இப்ப கிங்கால பாத்தீங்கன்னா F8 வர முடியாது. அப்படி இல்லைன்னா G8 வர முடியாது. ஏன்னா இந்த ரெண்டு பிஷப்பும் பாத்தீங்கன்னா சூப்பரா ஸ்லைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சப்போஸ் கிங் H8 வந்தா கூட நம்ம இந்த இடத்துல இந்த பிஷப் வச்சு ஒரு சூப்பரான செக் தரலாம். சோ நெக்ஸ்ட் இந்த பிஷப்போட டயகனலுக்கும் வந்து மாட்டுவாரு. கிங் வந்து G8 வரணும். அப்படி இல்லைன்னா நீங்க உங்களுடைய குயினை வந்து விட்டு கொடுத்துதான் ஆகணும். சோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கேமை வந்து பினிஷ் பண்ணிடலாம். அதனால இந்த பர்டிகுலர் பொசிஷன்ல கிங் H6 பிளே பண்றாரு பிளாக். இந்த இடத்துல இன்னொரு ஒரு பிரில்லியன்டான மூவ் பிளே பண்றாரு ஒயிட். அதாவது பிஷப் D3
d3. இந்த இடத்துல பிஷப் d3 ப்ளே பண்ணி இந்த டயகனல்ல புடிக்கிறாரு. சோ இந்த டயகனல்ல முக்கியமா இந்த g6 ஸ்கொயரை வந்து கேப்சர் பண்ணிக்கிறாரு. இப்ப குயின் வந்து அட்டாக்ல இருக்கு. குயின் வந்து விலகி தான் ஆகணும். இந்த இடத்துல பிளாக் என்ன பண்றாருன்னா இந்த நைட்டை வந்து கேப்சர் பண்ணிக்கிறாரு. சோ இந்த ஒரு நைட்டை வந்து திருப்பி ஒயிட் வந்து சாக்ரிஃபைஸ் பண்றாரு. இந்த நைட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப ஃபைனலா ஒரு மூவ் ப்ளே பண்றாரு. அதாவது பிஷப் எடுத்து வந்து f4ல செக் கொடுக்கறாரு. பிஷப் f4 செக்குக்கு அப்புறமா பிளாக் வந்து கேமையே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. இந்த இடத்துல பிளாக்கோட கிங்குக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு. உங்களுடைய கிங் நீங்க ஒன்னு எடுத்துட்டு போயிட்டு h5ல போடணும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய குயின் எடுத்துட்டு வந்து நீங்க g5ல போட்டு பிளாக் பண்ணணும். குயினை நீங்க g5ல போட்டீங்கன்னா குயினை நம்ம வந்து வின் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் ரூக் h7 செக் கொடுத்து இதை வந்து செக்மேட்டாவும் ஆக்கலாம். அப்படி இல்லையா நீங்க கிங் எடுத்துட்டு வந்து h5ல போட்டாலுமே ரூக் h7 பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்மேட். அதனால இந்த பிஷப் f4 செக்குக்கு அப்புறமா பிளாக் வந்து கேமையே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த கேம் முடிகிற வரைக்குமே இந்த 3 பீஸுமே பிளாக் வந்து தொடக்கூட இல்ல. சோ ஒயிட் பாத்தீங்கன்னா பிளாக் உடைய ஒரு சைடு ஃபுல்லாவே ஃப்ரீஸ் பண்ணி கேம் வந்து சூப்பரா ஃபினிஷ் பண்ணாரு. அண்ட் அது மட்டும் இல்ல ஒரு இடத்துல ஒயிட் வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணாரு. அந்த மிஸ்டேக் யூட்டிலைஸ் பண்றது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. இந்த டைம்ல நம்மளுக்கு மாடர்ன் என்ஜின்ஸ்லாம் இருக்கு. சோ அதை வச்சு நம்ம ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். பட் அந்த டைம்ல இந்த மாதிரியான ஒரு மிஸ்டேக்கை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணி அதுல இருந்து நம்ம கேமை கொண்டு வரது பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம் தான். பட் எனிவே ஒயிட் கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரியான மாஸ்டர் பீஸ் கேம். அண்ட் அது மட்டும் இல்ல எதிர்பாராத நேரத்துல ஒரு குயின் சாக்ரிஃபைஸும் பண்ணி ஸ்டைலிஷா கேம் வந்து பினிஷ் பண்ணாரு. இந்த கேமை பத்தின உங்களுடைய கருத்துக்களை நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபைனலா நான் சைன் அப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலையும் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.